ஆண்டவர் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். இந்த 8வது மாதம் 8ஆம் தேதி வியாழக்கிழமை காலை பொழுதிலே அனுதின கர்மத்தை நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திப்பதில் கர்த்தருக்குள்ளாய் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய கிருபையினாலே நேற்று நாம் 17 சுற்றுகளை முடிக்க கர்த்தர் உதவி செய்தார். இன்று முதல் இந்த அனுதின கர்மத்தை நிகழ்ச்சியினுடைய 18வது சுற்றை ஆரம்பிக்க கர்த்தர் உதவி செய்தார். இதுவரைக்கும் ஜெபித்த, தியானித்த, ஷேர் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ண உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கிறேன். இன்னும் அநேகருக்கு இந்த அனுதின கர்மத்தை நிகழ்ச்சியை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், அநேகருக்கு அறிமுகப்படுத்துங்கள். இந்த ஊழியத்தை ஜெபத்தினால் தாங்க முடியும் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. இந்த 18வது சுற்றுடைய துவக்கமாக ஆதியாகம புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவர், ஒரு உற்பவ காலத்திட்டத்தில் நிச்சயமாக உன்னிடத்துக்கு திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவிக்கு சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்வருகிற குடாரவாசலை கேட்டுக்கொண்டிருந்தாள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, நிச்சயமாக நாம் விரும்பினதை தருகிற தேவன். இன்னொரு விதத்தில் சொல்லப்போனால் குறைவை நிறைவாக்குகிற தேவன். அவர் சாதாரணப்பட்டவர் அல்ல. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய குறைவை மாற்றுவதற்கு நாம் எடுக்கிற முயற்சிகள் தோற்று போய் தோல்வியின் விளிம்பில் நின்று அல்லது தோல்வியோடு கூட இந்த கர்மலத்தை நிகழ்ச்சியுடைய 18வது சுற்றுடைய முதல் நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கலாம். ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட சொன்னதை தான் இன்றைக்கி நம்மோடு சொல்லுகிறார். நிச்சயமாக தருவேன். அல்லேலூயா. தேவனுடைய நாம் மகிமைப்படுவதாக. உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் பதித்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக கர்த்தர் எனக்கு வேலை தருவார். நிச்சயமாக கர்த்தர் எனக்கு குழந்தை பாக்கியத்தை தருவார். நிச்சயமாக தேவன் எனக்கு நன்மையை தருவார். நிச்சயமாக தேவன் எனக்கு ப்ரொமோஷனை தருவார். நிச்சயமாக எனக்கு ஆவிக்குரிய கிருபைகளை தருவார். நிச்சயமாக எனக்கு ஆத்துமாக்களை தருவார். என்ன வேணாலும் நீங்கள் போட்டுக்கிடுங்க. ஆனால் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை நிச்சயமாக தருவோம்ப்பா. வயது சென்று போச்சு, வயது கடந்து போயாச்சு. சோதரர் அப்படிப்பட்ட சமயத்தில் சாரால் நகைக்கக்கூடிய ஒரு வயது. இனிமேல் எனக்கு நான் கிளவியாக இருக்கேன், என் குழந்தை பிறக்குமா? இந்த கர்மலத்தை நிகழ்ச்சியை கூட நீங்கள் அப்படி கேட்டுட்ருக்கலாம். இனி நான் ஊழியத்தை நடத்த முடியுமா? அல்லது நான் இவ்வளவு வியாபாரத்தில் தோல்வி அடைஞ்சுவிட்டேன், அந்த வியாபாரத்தை திரும்ப நான் பெருக பண்ண முடியுமா? எத்தனையோ குழப்பங்கள் இருக்கலாம். நம்ம சிந்தனையெல்லாம் ஓரமாக வச்சுருங்க. நிச்சயமாய் தருவேன் என்று சொல்லுகிறவர் நமக்காக ஜீவனை கொடுத்தவர். இயேசு சொன்னார் யோவான் 14:14, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டால், வாசிக்க கேட்போம். யோவான் 14:14, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். பார்த்தீங்களா? எதை கேட்டால். அதனால் அவருடைய நாமத்தில் நம்ம கேட்பதை தருகிற தேவன். சந்தோஷமாக இருங்க. நீ சாராள் தன்னுடைய வயதை, தன் சரீர நிலைமையை பார்க்கிறாள். ஆபிரகாமும் அதைத்தான் பார்க்கிறான். ஆனால் நம்ம பார்க்க வேண்டியது சொன்னவர் யார்? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மரணத்தை ஜெயித்த தேவன் அவர் ஒருவரே ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். நீங்கள் மனுஷ வார்த்தைகளை விட்டுருங்க, மனதின் எண்ணங்களை விட்டுருங்க, யார் என்ன சொன்னாலும் அதை விட்டுருங்க. கர்த்தர் சொல்லியிருக்கிற நிச்சயமாய் தருவேன் அப்படி சொன்னால் அவர் நிச்சயம் தருவார். அதில் மாற்றமே கிடையாது. வானமும் பூமியை ஒளிந்து போனாலும் இந்த வேதத்துள்ள வார்த்தை எழுத்தின் உறுப்பாகிலும் அவமாய் போகாது. கர்த்தர் சொன்னால் சொன்னது தான். 21 அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வாசிக்கிறோம். சொல்லியிருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். உரைத்தபடியே சாராளுக்கு செய்தார். பார்த்தீங்களா? சொன்னால் செய்வார். தைரியமாக இருங்க. கர்த்தர் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மையை தந்து நிச்சயம் உங்களை நல்ல பிதாவே, நீர் தருவேன் என்று சொன்னவர் கண்டிப்பாக கொடுப்பீங்கப்பா. இந்த கர்மலத்தை நிகழ்ச்சி கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எதற்காக அவர்கள் விரும்பி இருக்கிறார்களோ அதை கொடுத்து அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுத்தபடிய நாமத்தை உயர்த்தப் போகிறபடினால் இயேசு நிமித்த ஜெபங்கள் நல்ல பிதாவே. காட் பிளஸ் யூ. நாளை காலை அனுதின கர்மலத்தை சந்திக்க வரைக்கும் தேவ கிருபை நம்மை தாங்கி நடத்துவதாக. ஆமாம்.